ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க. நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு சண்டேவா, இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு சிக்கன் எடுத்து சமைச்சோங்க. இன்றைக்கி அதான் ஸ்பெஷல். நான் சமைச்சது நான் தாங்க சமைச்சேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு ஒடிசாவில் ராஜா பண்டிகைங்க. ஒடிசா மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஹாப்பி ராஜா. நான் ரொம்ப அந்த பண்டிகையை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். போன வருஷம் ஒடிசாவில் இருந்தேன். அந்த பண்டிகையுமே நம்ம கொண்டாடணும். இங்கே வந்துட்டோம் நம்ம, அதனால் இங்கே கிடையாது. இந்த வருஷம் வந்துட்டு ஒடிசாவில் இருந்தாலுமே கிடையாது. ஏன்னா இங்கே பெரிய மாமனார் இறந்துட்டாங்களா, அதனால் வந்துட்டு பண்டிகை கொண்டாட மாட்டோம். பூவா பாருங்க, செஞ்சு ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த பண்டிகை வந்துட்டு என்னென்னா 3 நாள் நடக்கும். இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் சண்டே, மண்டே, டியூஸ்டே, இந்த 3 நாளுங்க. லாஸ்ட்டாக டியூஸ்டே அன்றைக்கி மட்டும் வந்துட்டு லாஸ்ட்டு பண்டிகை அது. அன்றைக்கி வந்துட்டு வயலில் வந்துட்டு நெல் போடுவாங்கங்க. எங்கே போகிறீங்க? ஓகே. அந்த 3 நாள் வந்துட்டு இந்த பண்டிகை நடந்துட்டுருங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் நாள். இன்றைக்கி சண்டே. ஒடிசாவில் வந்துட்டு ஃபஸ்ட் நாள் வந்துட்டு ஏதாவது நான்வெஜ் எடுத்து செய்வாங்க. நம்ம தீபாவளி மாதிரி தான் நினைக்கிறேன் அங்குள்ள பண்டிகை. அந்தளவுக்கு எனக்கு விளக்கம் என்னன்னு தெரியல. ஃபஸ்ட் நாளுக்கு வந்துட்டு கறி எடுத்து சமைப்பாங்க. ஏதோ சிக்கன், மட்டன் ஏதாவது ஒன்று செய்வாங்க. அதுமாரி இன்றைக்கி நம்ம வீட்டில் அதுமாரி தான் ஏதோ கறி எடுத்து செய்யணுன்ட்டு செஞ்சு சாப்பிட்டோம். மற்றபடி வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிடலை. பூவாவுக்குமே ட்ரெஸ்ஸு கூட நம்ம எடுக்கலை. ட்ரெஸ்ஸு வந்து ராஜபண்டிகைக்கு எடுப்பாங்க, எனக்குமே பூவாவுக்குமே எடுப்பாங்க. இந்த வருஷம் நம்ம பண்டிகை கொண்டாடலைங்கிறதுக்காக நம்ம ட்ரெஸ்ஸு கூட எடுக்கலை. பார்க்கலாம். திங்கக்கிழமை நாளைக்கு. இன்றைக்கி வந்து சண்டே. எனக்கு வந்துட்டு வேலை இருக்குது, வேலைக்கு போயிட்டாங்க, லீவு கிடையாது. நாளைக்கு மண்டே லீவு இருக்குது அவங்களுக்கு. நாளைக்கு வந்து பவர் கட்டான், அதனால் வந்துட்டு லீவுன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வேணால் பூவாவுக்கு ட்ரெஸ் எடுத்து போகலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படின்ட்டு. இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால், இன்றைக்கி வந்துட்டு சமைச்சோங்க. சிக்கன் சமைச்சோம். அது நான் தாங்க சமைச்சேன். அந்த வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே வந்துட்டு சுயம் தாங்க சமைப்பாங்க. எது கறி எடுத்தாலும் சரி, மீன் வாங்கினாலும் சரி, நான் சொல்லிட்டேன் நான் தான் செய்ய போகிறேன் அப்படின்னா சரின்ட்டாங்க. நானுமே செஞ்சு சாப்பிட்டுட்டோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் எப்படி சமைக்கிறேங்கிறத பார்க்கலாம். சரி வாங்க, வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி விளையாடுமா. யார் அது? போகுது. யார் போகுது? இது யாரு? எங்கள் வீட்டில் இன்னைக்கு தோசை தான். இது கொஞ்சம் சுண்டல் குழம்பு வச்சு பூவா என்ன சொல்கிறோம். பூவாக்கு இந்த இட்லி வச்சுருக்கிறேன். நான் தோசை செய்ய போகிறேன். மாவு ஊற்றி வச்சுருக்கேன். தோசை விடலாம். பார்த்தா கொஞ்சம் அலச வேண்டிய வேலை இருக்குது. என்னம்மா? அஞ்சு இது இருக்கா? சாமிகிட்ட கொண்டு வைக்கலாம் பாருங்க. அந்த இடத்துல அந்த ஊதுத்திலாம் வைக்கிற இடம், அதெல்லாம் கொண்டு வைக்கலாம். இன்றைக்கி சண்டேவா, அதனால் கடையில் போய்ட்டு ஜாமான்லாம் விட்டு வந்துட்டாங்க. சிக்கன் வாங்க போயிருக்காங்க. வேற என்ன? இதுக்கு 2 வெள்ளம் வாங்கிட்டு வந்திருக்கான். இது என்னன்னு தெரியல பூவாவுக்கு. இது என்ன போகுது? பூவாவுக்கு தெரியாது. நண்டு இல்லை, இங்க வா. நண்டு ஊர் போய் பிஸ்கட் தான். பிஸ்கட் பிட்டியும் எதுக்கடி பெண் வாங்கிட்டு வந்துருக்காங்க? சாக்லேட் எதுக்கு இத்தனை? அவன் போயிட்டான் ஊருக்கு.
அந்த குட்டி பையன் வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நண்டினை அவன் வருவான் வா. நம்ம ரூமுக்கு ஒரு குட்டி பையன் வந்திருக்கான், அவனுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வச்சுட்டு இதை கொண்டு போய் வச்சுட்டு வந்துருமா, இதை வச்சுட்டு வந்துருமா சாமி. அரை லிட்டர் இதுக்கு பால் பாக்கெட் வேண்டதான் தெரில. மைதா நான் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன், அதுக்கு தான் வாங்கிட்டு சொன்னேன். இது காய்கறி லைஜால், அவ்வளோதான். இது ஃபுல்லாக காய்கறி தான். எடுத்து வச்சுட்டு நம்ம வந்துட்டு சிக்கன் சமைக்க போகலாம். அன்றைக்கி ஒடிசாவில் அன்றைக்கி வந்துட்டு ராஜாவா, அதனால் வந்துட்டு போடாப்பித்தை செய்வாங்க. அதுக்கு நேற்றே வந்துட்டு இந்த ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு. இன்றைக்கி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு வந்துட்டு மாமனார் இறந்ததுனால சாமி கும்பிடக்கூடாதா, அதனால் நாளைக்கு செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கு தேவையானதை வாங்கியிருக்காங்க. நாளைக்கு நம்ம போடாப்பித்தா செய்யலாம். வாங்க, சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ சிக்கன் சுத்தம் பண்ண போகிறது கிடையாது. நான் வந்துட்டு தக்காளி வெங்காயம்லாம் வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சிக்கன் சுத்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வச்சுக்கலாம். இஞ்சி இவ்வளோ தான் எடுத்திருக்கேன், பூண்டுமே உரிச்சிருக்கிறேன், பூண்டுமே இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக 3 பச்சை மிளகாய். இது வந்து கொஞ்சம் காஞ்சி போச்சுங்க, இதை யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு காரம் இருக்குது, காரம் கம்மி. இந்த பச்சை மிளகாய் வந்துட்டு காரம் அதிகமாக இருக்கும், அதனால் இது வேணாம். அதனால் இதுவே இருக்கட்டும். இது குட்டி குட்டி பாவக்காய் வரும். பாவக்காய் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஒடிசாவில் பாவக்காய்லாம் அடிக்கடி சேர்த்துக்குவாங்க சாப்பாட்டில். அங்கேயுமே இந்தமாரி குட்டி குட்டியாக தாங்க காய்க்கும், பெரிய பாவக்காய்லாம் அங்கே காய்க்காது. இன்றைக்கி ஆகிட்டு வந்த காய்கறி தான் இது. இங்கே பாருங்க, இது என்ன காய்? இதுதான் கோவக்கான்னு நினைக்கிறேன். இல்லை பருவல் கிடையாது, இதுதான் பருவல். ஒடிசாவில் வந்துட்டு இது இருக்கும். ஆனால் இது என்ன காய்ன்னு தெரியலையே. இது எதுக்கு ஒடிசா வாங்கிட்டு வந்தான்? இங்கே பாரு, கோவக்காய் வாங்க. கோவக்காய் இப்படி இருக்காதுங்க, வேறு மாதிரி இருக்கும். இது என்ன காய்ன்னு தெரியல. சரி, வெங்காயம் தக்காளி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து பழைய வெங்காயம் 2 வெங்காயம் இருந்துச்சு, இது எடுத்துக்கிறேன். இது போதும். இன்றைக்கி வாங்கிட்டு வெங்காயம். அப்புறம் வந்துட்டு தக்காளி வாங்கினெல்லாம் பார்த்தே வாங்க தெரியாதுங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப அடி வாங்கிட்டு போயிருக்கு. இதெல்லாம் நாளைக்கெலாம் தாங்காது. இது எடுத்துக்கிடுவோம். இன்னும் 2 தக்காளி அடி வாங்கிட்டு போயிருந்துச்சு. கொஞ்சம் காயாக வாங்கிட்டு வந்துருந்தோன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். இவங்க வந்துட்டு பழமாகவே வாங்கிடுறாங்க. இன்னும் 1 எடுத்துக்கலாம், குட்டி தக்காளி. நான் அதுக்குள்ளே உடஞ்சி போயிடும் போல, அடி வாங்கி போய் தான் இருக்குது. இது ஓகே. தக்காளி 2. வெங்காயம் சுத்தம் பண்ணிக்கலாம். வெங்காயம் சுத்தம் பண்ணிக்கிட்டே நம்ம அலசிக்கலாம். இதெல்லாம் அடுத்து வந்துட்டு நமக்கு தேவைப்படுறது வந்துட்டு மல்லித்தழை. இவங்க வேறு உருளைக்கிழங்கு வேறு போடுவாங்க. அங்கே சிக்கனில் உருளைக்கிழங்கு வேறு போடுவாங்களே. எனக்கு உருளைக்கிழங்கு போடுறது பிடிக்காது. ஆனால் ஒடிசாவில் வந்துட்டு உருளைக்கிழங்கு போடுவாங்க. அங்கே அதெல்லாம் ஒரு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். 1 போதும், எனக்கு மட்டும்தான். உப்பு தட்டி எந்திரிச்சு எடுக்க சோம்பேறி. சப்பாத்தி கட்டையே திருப்பி வச்சுட்டு இதில் வச்சுருக்கேன் பாருங்க. இருக்கட்டும், சுத்தம் பண்ணிக்கலாம். எல்லாம் அலசி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். சோயினி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வரலாம். ஆளே காணும். தூங்குறாங்க. மணி வேலை. நான் வந்துட்டு கறி குழம்பு வச்சேன்னா வந்துட்டு இஞ்சி பூண்டோட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குவாங்க. கறி குழம்புக்கு மட்டும்தான் சோம்பு சேர்த்துக்குவேன். ஆனால் நல்லாயிருக்கும், அதனால தான். அரை ஸ்பூன் வரும், அவ்வளோதான் வரும். இப்படி தான் எங்கள் அம்மா செய்வாங்க, அது மாதிரி தான் நானும் செய்கிறேன். உண்மையிலே எங்கள் அம்மா சிக்கன் குழம்பு சூப்பராக செய்வாங்க. நான் அம்மா வீட்டில் இருக்கும்போது நான் செய்யும்போதுமே இப்படி தான் செய்வோம். தேங்காய் போடுவாங்க, இல்லைன்னா தேங்காயில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு
சோம்பு தனியாக அரைக்க முடியாது, அதனால இஞ்சி பூண்டு இல்லைன்னா தேங்காய் இதில் கூட நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். உருளைக்கிழங்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு எண்ணெயில் தான் வேக போட போகிறோம். அதனால் எண்ணெயில் வேக போட்டதுக்கப்புறம் நம்ம இது உடனே நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கு தான். அப்புறம் வந்துட்டு பிரியாணி இலை, பட்டை, அப்புறம் வந்து ரோஜா இதழ், அப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு அரைச்சது இங்கே இருக்குது. அங்கே நம்ம குழம்பு செய்யலாம். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை வந்துட்டு அலசிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் வந்துட்டு நம்ம நேற்று வடை செஞ்சோமா, வடை செஞ்ச எண்ணெய் மீதி வந்து இருந்துச்சுங்க, அதில் ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ அதான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்கு வேக போட்டுக்கலாம்ல, அதெல்லாம் எண்ணெய் சூடாகட்டும். கருவேப்பிலை வாங்கிட்டு வர மாட்டேங்கிறாங்க. அவங்க குழம்பு செஞ்சால் பட்டை, கிராம்பு, இலை எதுவுமே போட மாட்டாங்க. அப்புறம் கருவேப்பிலை போட மாட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி நான் செஞ்சு போகிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா அவங்க வந்துட்டு உருளைக்கிழங்கு எண்ணெயில் தான் வேக போடுவாங்க. அதனால் நம்ம அதை செஞ்சுக்கலாம். நம்ம எண்ணெயில் வேக போட்டுக்கலாம். மணத்தில் சிக்கன் சுத்தம் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்துருச்சு, எடுத்துட்டேன். அப்புறம் வந்துட்டு பட்டை, இலை, அப்புறம் வெங்காயமும் நம்ம போட்டுக்கிட்டோம். வெங்காயம் நல்லா வெந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுட்டேன். இஞ்சி பூண்டு லேட்டாக தாங்க போட போகிறேன். இதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு தான் ஸ்வைன் போடுவாங்க. நம்ம அரைச்சிட்டு தக்காளி போட்டேன். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு தக்காளி போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போடுவேன். அலசி அரிசி ஊற வச்சுட்டேன் சாப்பாட்டுக்கு. தக்காளியில் நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துருச்சா, அதில் தான் நான் இஞ்சி பூண்டு வதக்கிட்டுருக்கேன். தக்காளியோட சேர்க்க இந்த எண்ணெய் தனியாக வந்துருச்சு. அப்போ தான் இஞ்சி பூண்டு நல்லாவே வதங்கிடும். கறி வேக போட்டேன். நல்லா கறி இஞ்சி பூண்டோட நல்லா வேகட்டும் நல்லா. அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுக்கலாம். மசாலா போட்டோம்னா இந்த கறி வந்துட்டு எண்ணெயில் வேகாதுங்க. மசாலா எண்ணெயை கூட இழுத்துரும். அதனால பிறகு மசாலா போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும் கறி. இதில் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நம்ம மசாலா போட்டு தனியாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வைப்போம்ல, அதில் ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். மொத்தமாக ½ மணி நேரம் வெந்துடும் கறி நல்லா. ஓரளவுக்கு கறி சுருண்டு வந்துருச்சு. இது வந்துட்டு சிக்கன் பொடி போட்டுக்கலாம். அடுத்து வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், இது 2 தான் போட போகிறோம். வேறு எதுவும் மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா எதுவும் போட போகிறது கிடையாது. நம்ம அம்மா வீட்டில் அரைச்ச மசாலா கொண்டு வந்திருக்கு. இது எல்லாமே ஆடாயிருக்கு. இது நம்ம போட்டுக்கலாம். மசாலான்னு இது மட்டும் தான் போட்டுறேன். அடுத்து நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அவ்வளோதான். எல்லா மசாலாவுமே போட்டு நம்ம வந்துட்டு வேக வச்சாச்சு. இப்போ வந்துட்டு வேணுங்கிற தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணுங்கிற தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் வந்துட்டு இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு உப்பும் போட்டுட்டேன். இது நல்லா கொதித்து தண்ணி ரொம்ப கம்மியாக வரணும். ஏன்னா கிரேவி பதத்துக்கு தான் நான் செய்ய போகிறேன், குழம்பு கிடையாது. ஏன்னா வந்துட்டு ஸ்பைன் வந்துட்டு சப்பாத்திக்கு கொண்டு போவாங்க. நல்லா கொதித்து தண்ணி கம்மியாகட்டும். நல்லா கொதிக்குதுங்க. நல்லா கொதிக்கட்டும். கிண்டி விட்டுக்கலாம் ஒரு டைம். நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரட்டும். பால் சூடு பண்ண மறந்துட்டேங்க.
இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ஒரு ஸ்வீட் தாங்க செய்ய போகிறேன். ஸ்வைன்கிட்ட அதுக்குள்ளே கொடுத்துட்டோன்னு தெரியல, இல்லைன்னா நைட்டு வந்து தான் சாப்பிடணும். நைட்டு ஸ்வைன் வந்துட்டு 12 மணிக்கு தான் வருவாங்க. எப்போயுமே ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் செய்வோமோ அது மதியமே செஞ்சிடுறது. ஏன்னா ஸ்வைன் வந்துட்டு அங்கே வந்துட்டு டிபார்ட்மெண்ட்டில் சாப்பிடுவாங்கல்ல, டீக்கு ஈவினிங் டைம் டீ தருவாங்களா அங்கே கேன்டீனே வடை ஏதாவது தருவாங்க போல், வடை பஜ்ஜி எல்லாம் அது காசு கொடுத்தா வாங்கணும். நம்ம இங்கே செஞ்சு கொடுத்துட்டோம்னா சாப்பிட்டுக்குவாங்கல்ல. இது பாருங்கள், ஓரளவுக்கு கம்மியாயிடுச்சு தண்ணி. இப்போ வந்து குழம்பு பதத்தில் இருக்குது. நான் இப்போ வந்துட்டு இதை விட கம்மியாக கிரேவி பதத்தில் கொண்டு வரணும். அதனால் மூட வேணாம், கறியெல்லாம் வெந்துருச்சு நல்லாவே தெரியுது. மூட வேணாம், திறந்து வச்சோம்னா ரொம்ப கம்மியாயிடும். பால் பாருங்கள், ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. எப்பயுமே நான் அதிகமாக தான் சீக்கிரமாக பொங்கிற பார்த்துச்சுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மைதாவில் ஒரு ஸ்வீட்டு பார்க்கலாம் எப்படி செய்கிறேன்ட்டு. சோறு அடுப்பில் வச்சுட்டாங்க. இந்த 2 வேளை முடிஞ்சிருச்சு. அடுத்து எனக்கு குழம்பு இறக்கிட்டேன்னா நான் வந்துட்டு ஒரு ஸ்வீட் செஞ்சு ஆரம்பிச்சிருவேன். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சுங்க தனியாக. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் இருக்கிறதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம குழம்பு இறக்கிக்கலாம். ரொம்ப தண்ணி பாருங்கள் கெட்டி ஆயிடுச்சா. இப்போ வந்துட்டு ஆறிடுச்சுன்னு வச்சுங்களேன், இன்னுமே கெட்டி ஆயிரும். 2 நிமிஷம் கூட இறக்கிடலாம். குழம்பு செஞ்சாச்சு. இந்த திக்னஸ் போதும். ஆறிடுச்சுன்னா இன்னுமே கெட்டி ஆயிரும். சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும், சாப்பாட்டுக்குமே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இது மேலே நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ மல்லித்தலை போட்டுக்கலாம். அவ்வளோதான். நான் செஞ்ச சிக்கன் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நம்ம எப்போவுமே இப்படி தான் செய்கிறது. நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோமோ அதேமாரி தான் நானும் செய்கிறேன். சரி, ஓகே, வாங்க ஸ்வீட் செய்யலாம். இங்கே பாருங்கள், 1 கப் எடுத்துருக்கேன். இதில் பால் 200 ml கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 1/4 லிட்டரில் கம்மி, ஒரு 50 ml மட்டும் தான் இருக்குது. இதில் 200 ml பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு முட்டை கலக்கலாம். நல்லா முட்டை போட்டு கலக்கியாச்சுங்க. இதில் வந்துட்டு 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு அரை கப்பு வரும். இல்லை, இந்த கப்பில் வந்துட்டு அரை கப்பு வரும். ரெண்டு ஏலக்காய் விதை. இதில் வந்துட்டு அரை கப் மைதா. இது வந்துட்டு தோசை மாவு பதத்துக்கு வந்துடும். அப்போ தான் நமக்கு ஸ்வீட் செய்ய கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த மாவு வந்து டம்ளரில் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் ஊற்றலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. எனக்கு வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு எனக்கு வந்துட்டு செய்ய முடியாது. இதை கொஞ்சமாக நான் இவ்வளோ இந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாவு இருக்குல்லங்க, இந்த மாவு வந்துட்டு இந்த எண்ணெயில் ஊற்றணுங்க. நான் ஊற்ற போகிறேன், வீடியோ எடுக்க முடியாது. எப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். சாப்பிட போகிறோம். சாப்பாடுக்கு கீழே கொட்டி வச்சுருக்குறேன். மணி பாருங்க 2:35. ஆனால் எனக்கு பசிக்கல, லேட்டாக தான் சாப்பிட்டோம். அதனால் குழம்பு பாருங்கள் எப்படி இருக்கு.
உருளைக்கிழங்கு போட்டிருக்குறேன்டி உனக்கு. உனக்காக உருளைக்கிழங்குன்னா எனக்கு வேணாம், எடுத்துக்கோ. இது உருளைக்கிழங்கு லெக் பீஸ் இருக்கு. நீ கொண்டுட்டு உனக்கு கொடுக்க வச்சு விடவாதில்ல, உனக்கு வச்சுக்க. நீ சாப்பிடு. இதுக்கு 2 காலம் இருந்துச்சு, ஒரு காலம் தான் இருக்கு. ஒரு கோழியில் பாதி. சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டியா? நீ செஞ்சா மட்டும் எப்படி இருக்கு? ஏதாவது குறை சொல்லுவியே, முந்த காட்டு. பூவை முடிச்சுக்கிட்டான். ஓ சிக்கன் சாப்பிடலாம் வாங்க. சாப்பிட போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கறி வச்சுட்டு வந்துருச்சு. சூப்பராக இருக்குது, உண்மையில நிஜமாலுமே சூப்பராக இருக்குது. நான் வச்சதுக்கான்னு சொல்லலை, நிஜமாலுமே நல்லா இருக்குங்க. இன்னும் எங்கள் ஊர் ஸ்டைலு எப்படி இருக்குன்னு பாருங்க. பூவா வா சாப்பிட்லாம், நீங்களும் சாப்பிட்லாம் வாங்க. இது நாட்டுக்கோழியா? சித்தப்பா விட்ட நாட்டுக்கோழியா? நான் ஸ்வீட் செஞ்சுட்டேங்க, இங்கே இருக்கு பாருங்கள். என்னால் வீடியோ தாங்க எடுக்க முடியல. அப்புறம் வந்துட்டு சப்பாத்தியெல்லாம் செஞ்சுட்டேன். ஸ்வயனுமே வேலை கிளம்ப போகிறாங்க. ஸ்வயனுக்கு சப்பாத்தி, அப்புறம் வந்துட்டு கிரேவி, சிக்கன் கிரேவி இருக்குல்ல, அதுவுமே வச்சுருக்குறேன். அப்புறம் நம்ம ஸ்வீட் செஞ்சோமா, அதுவுமே இருக்குது. அவங்க வந்துட்டு ஈவினிங் டைம் சாப்பிடுவாங்க. நைட்டு 12 மணிக்கு வர்றதுனால நல்லா இருக்காதுங்க சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் பாக்ஸில் வச்சு கொடுத்து விட்டுறது, அவங்க டிபார்ட்மெண்ட்டில் சாப்பிட்டுக்குவாங்க. பேனா எடுத்துக்கிட்டியாடி? இதெல்லாம் எடுத்து வைக்க மாட்டியா பூவா? பாரு, இதெல்லாம் எடுத்து பையில் எடுத்து வைடி தங்கம். இந்தாடி மணி ஆயிடுச்சு. ஏய் மணி 3:30 தான் ஆகுது. ஓவராக சீன் போடுற. மணி 3:30 மணிக்கெல்லாம் ஓட பார்க்க. போயிட்டு வரியா? போயிட்டு வரியா? போயிட்டு வரியா? போயிட்டு வரியா? வரும்போது எனக்கு என்ன வாங்கிட்டு வருவேன்? சரி, வரும்போது என்ன வாங்கிட்டு வருவேன்? மல்லிகைப்பூ வாங்கிட்டு வா. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? எங்கள் ஊரில் சினிமாலாம் பார்க்குறியல்ல, அதில் தமிழ் சினிமாலாம் பார்த்தீரோட தெரிஞ்சிருக்கு. வேலைக்கு போயிட்டு ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க, வாங்கிட்டு வராங்க தெரியுமா? மல்லிகைப்பூ ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் எனக்கு எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டான். அப்படி தானே? சரி பாய். சரி ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் தான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. டாட்டா டாட்டா பாய் சொல்லு. பாய். எங்கள் பூவாருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. பூ வர வர நல்லா பேசுகிறாங்க. என்னன்னு தெரியல, அவன் ஒவ்வொன்றும் பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப அதெல்லாம் எடுக்கக்கூடாதுமா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நான் 5 இருக்காங்க பேசுகிறாங்க. ஒடிஷாவிலையும் பேசுகிறான். காசு இருக்கிறோம் எடுக்கூடாதுன்னு வச்சிருமா. சரி ஓகே பாய்.